guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு விக்னெட் blur effect எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்னது தான். ஈஸியா கத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க வீடியோ கிளிப்பை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிப்போட எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ்ல ஆட் எஃபெக்ட்ஸ் போய் blurல ஷார்ப்பன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பன்ல ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 8 வச்சுக்கோங்க. ரேடியஸ் வந்து ஃபுல்லா ஒரு 10 வச்சுக்கோங்க. அடுத்து மேல ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஷேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய் காப்பி பேக்ரவுண்ட், அதர்ஸ்ல போய் காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ போய் லென்ஸ் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. லென்ஸ் பிளரோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 25 வச்சுக்கோங்க. ரேடியஸும் சேம் 25 வச்சுக்கோங்க. இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளர் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய் பிளர் போங்க. ஸ்பின் பிளர் கொடுத்துக்கோங்க. ஸ்பின் பிளர்ல ஆங்கிள் வந்து ஒரு 1.5 வச்சுக்கோங்க. 1.5. இதையே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு வேணும்னா ஜூம் பிளர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். பிளர்ல போய் ஜூம் பிளர் கொடுத்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இல்லை ஒரு 5 இல்லை 6 வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிசி முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் ஒர்க்கு. சிம்பிளான ஒரு எஃபெக்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.